கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 5வது கிழமை ஞாயிற்றுக்கிழமை. Today is 30th month of November 2025, the 5th Sunday, a good Sunday morning. ஆண்டவருடைய கிருபையினாலே கூடியிருக்கிறோம். We have been gathered due to His God's grace. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus இந்த Christ. நாளிலும் எங்களுடைய கேள்விகளுக்கு உம்முடைய வார்த்தை கூடாக பதில் காண கிருபை செய்வீராக. Let us gain answers through the word of God today. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, என்னுடைய amen. பிரசங்க தலைப்பு The topic of our message today is என் ஆண்டவரோ. My Lord. ரோமர் 8:28. The book of Romans chapter 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். And we know that in all things God works for the good of those who love Him, who have been called according to His purpose. நன்றாய் கவனியுங்கள். Listen to this carefully. நம் ஆண்டவரோ Our Lord தயை பாராட்ட கூடாதவரோ, is not one who is unmerciful, அன்பற்றவரோ, loveless, தவறிழைக்க கூடியவராகவோ, fallible, ஞானமற்றவராகவோ இல்லை. or unwise. நன்மைக்காகவே நடத்துகின்றார். He leads us to goods always. கேள்விக்கும் பதில் கொடுக்கின்றார். He gives answers to our questions. முதலாவது குறிப்பு, As my first point, நன்மையாய் நடப்பதாய் தோன்றுவதில்லை. it doesn't look as if everything happens for good. எப்பொழுதும் நாங்கள் நினைப்பது நன்மையாய் நடப்பதாய் தோன்றுவதில்லையே. What we always think that it doesn't look as if everything happens for good. ஏனென்றால் கடும் துயரம், துக்கங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், உற்றாரின் மரணங்கள், தொடர்ந்த பாடுகள், Deep sorrow, sadness, defeats, disappointment, the deaths of relatives, continuous suffering. இரண்டாவது குறிப்பு, As my second இதுதான் point, நன்மை என்றோ போராடுகின்றோம். for which goodness are we struggling? கேள்விகளும் வெறுப்புகளுமே தொடர்கின்றது. Questions and disgust are continuing. மூன்றாவதாக, As my third point, நம் வாழ்க்கையில் நடப்பது, the events that happen in our life. கிறிஸ்தவனே தேவப்பிள்ளையை நினைத்துக்கொள், Christians, the children of God, அவர் திட்டத்துக்கு உட்பட்டது. and it is under the control of God. இவற்றில் அவருக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே அவர் நோக்கமாகும். And we need to change our ideas according to His ideas and His plans. எல்லாம் நன்மையாய் நடக்கிறதே. And everything will happen for goodness sake. மூன்றாவது, விதி, சந்தர்ப்ப சூழ்நிலை, அதிர்ஷ்டம் மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது இல்லை. Fate, circumstances and luck do not control people's lives. மிக முக்கியமாக நம் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் தொடர்புடைய கர்த்தரின் கட்டுப்பாட்டிலே நிகழ்கின்றது. ஆமென் ஆமென். Most importantly, all that happens to every individual happens under the control of God. Amen, amen. நீதிமான்களே கவனித்துக் கொள்ளுங்கள். Oh, righteous people, listen to அவருடைய this. வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். Let us understand and let us learn from the word of God. ஒவ்வொன்றிலும் அவருக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே அவர் நோக்கமாகும். His aim is to change our ideas and plans in all things. இப்படி இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீர்கள், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். And you will glorify and you will not ask questions if you are இயேசுவின் like this. நாமத்தினாலே. In the name of Lord Jesus ஐயா, Christ. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், You have called us எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர், and you have loved us. நாங்களும் உண்மையில் அன்பா இருக்கிறோம். And we love you too. நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை போல உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. Let us change our ideas and plans according to your aim. இந்த உணர்வோடு வாழ உதவி செய்யுங்க. And let us live with this feeling. கரம் பிடித்து நடத்துங்க. And you lead us with your இயேசுவின் arm. In நாமத்தில். the name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.